Hi, hello everyone. This is Rupa. Welcome to Indian Montessori Training Institute. இந்த வீடியோல preparatory activities in sound recognition பார்க்கலாம். First, material description நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸில் நமக்கு மேக்ஸிமம் 8 to 10 ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஆர் ரெப்ளிகான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிக்கு எடுத்துக்கலாம். இதில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டஸ்டர், எலிஃபண்ட், ஆப்பிள், டாட்டாயிஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த ஆக்டிவிட்டியில் ஸ்டார்டிங் சவுண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே. The boxes are displayed along with other language materials. நெக்ஸ்ட் வந்து இன்விடேஷன். எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்விடேஷன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்விடேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, we have a box with objects in them. Shall we see what they are? இந்த மாதிரி நீங்கள் இன்விடேஷன் கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னா, சவுக்கி அண்ட் சிட்டிங் மேட். குழந்தைய வந்து நம்ம சவுக்கி எடுத்துகிட்டு வந்து போட சொல்கிறோம் ப்ரெசன்டேஷன் ஏரியாவில், அண்டு சிட்டிங் மேட்டும் எடுத்துகிட்டு வர சொல்கிறோம். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் நீடடோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நேமாக அவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஆப்பிள், எலிஃபண்ட், மார்க்கர், பால், ஸ்னேக், இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட நேமையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி. ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டினாலவே 4 to 5 சில்ட்ரன் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், கிரவுண்ட் ரூல்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். கிரவுண்ட் ரூல்ஸ் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் few questions now. Only the one whom I ask will answer aloud. The others will say softly. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட் வந்து நமக்கு தேவையில்லை, அதை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். First, call out your child's name and say, I can see something here that starts with as in sun. ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம குழந்தைய ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணாமே போகலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காமிச்சு as in snake, as in snake அப்படின்னு நம்ம 1 or 2 times you have to repeat the object's name. Next, go on to the next child and say, I can see something here that starts with t, t, t as in tiger, t as in tiger. இந்த மாதிரி சொல்லிட்டு டூவில் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்னு நம்ம சைல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம். இப்போ டாட்டாயிஸ் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய டு ஆஸ் இன் டாட்டாயிஸ் இதோட ஆப்ஜெக்ட்ஸோட நேமை நம்ம குழந்தைய ரிப்பீட் பண்ண சொல்லலாம். Go on to the next child and say, show me something that begins with k. k சவுண்ட்ஸில் எந்த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து குழந்தைய ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு k as in car, k as in car. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம அதோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட கொடுத்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். குழந்தைங்க எவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், ஏஜ் ஆஃப் ப்ரெசன்டேஷன். தி சில்ட்ரன் should have settled down in the environment and should be practiced enrichment of vocabulary activities. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி டே பை டே குழந்தைங்களுக்கு ஆஃபர் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து இதில் இருக்க சவுண்ட்ஸை அழகாக லேர்ன் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.